வணக்கங்க. வெல்கம் பேக் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம ஆப்ஷன் செட்டப் சேனலில் வந்து நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டிக்கான ஆப்ஷன் செட்டப் பையிங் ஆப்ஷனுக்கான பர்டிகுலர் செட்டப்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அந்த செட்டப்ஸோட பிரேக் அவுட் அண்ட் ரிவர்சலில் தான் நம்ம என்ட்ரி ஆகிறோம். எக்ஸிட் வந்து நம்ம ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் பேசிஸில் நம்ம டார்கெட்டை பேஸ் பண்ணி ட்ரிகர் பாயிண்ட்டையும் ஸ்டாப் லாஸையும் வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நிஃப்டி 50யில் 4 ட்ரேடு, பேங்க் நிஃப்டியில் 4 ட்ரேடு. இதுக்கு மேலே நம்ம என்ட்ரி ஆகக்கூடாது. எந்த ஒரு ட்ரேடும் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணாமல் நம்ம என்ட்ரியும் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து மந்த் எண்டில் அந்த மந்த் எண்டுக்கான ப்ராஃபிட் லாஸ் தான் பார்க்கணும். டெய்லி பேசிஸில் நம்ம ப்ராஃபிட் லாஸ் பார்க்குறது இல்லை. நெக்ஸ்ட்டு நம்மளோட செட்டப் வந்து மினிமம் ரிஸ்கில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வர்ற மாதிரி தான் இருக்கும். இதுதான் நம்மளோட செட்டப்போட ப்ளஸ் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நேற்று நம்ம நிஃப்டி 50 கொடுத்துருந்தோம் செட்டப்ஸு, அதோட அனாலிசிஸ் இன்றைக்கி பார்த்துருவோம். நம்ம செட்டப்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடு தாங்க ஓப்பன் ஆச்சு. டவுன் ஆகிட்டு திருப்பி நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கான கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் எங்கே கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த 22054 அப் சைடு நமக்கு ஒரு பிக் கேண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. நம்ம இங்கே என்ட்ரி ஆன நேரத்திலேயே உடனே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. ரிட்டர்ன் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ட்ரேடு 40 பாயிண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் 22087 என்ட்ரி ஆனோம். 22047 இந்த கேண்டிலோட லீஸ்ட் பாயிண்ட்டில் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருந்தோம். அது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிருச்சு. மறுபடியும் டவுன் சைடுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் நம்ம இங்கே என்ட்ரி ஆனோம். இந்த கேண்டிலோட 22041 என்ட்ரி ஆனோம். என்ட்ரி ஆகிட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 22041 ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிருச்சுங்க. ஃபஸ்ட்டு 2 ட்ரேடுமே வந்து நமக்கு 22054 செட்டப் லைனில் 2 ட்ரேடு வந்து கண்டினியூஸாக ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த லைனை கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்க மாட்டோம். இதுக்கு மேலே உள்ள லைனோ இது கீழே உள்ள லைனோ பிரேக் அவுட் கிடச்சிச்சு இல்லை ரிவர்சல் கிடச்சினா மட்டும்தான் நம்ம என்ட்ரி ஆகும். அந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால இதுக்கப்புறம் நமக்கு வந்து எந்த ஒரு செட்டப்ஸும் வந்து கிடைக்கல. அதாவது ட்ரேடுக்கான என்ட்ரிக்கான பாயிண்ட்ஸ் எதுவுமே கிடைக்கல. இன்கேஸ் நம்ம என்ட்ரி ஆயிருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பர்டிகுலராக வந்து இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் ஒரு ஸ்டாப் லாஸு இங்கேயே மட்டும் வேணால் ஒரு 50 பாயிண்ட் ப்ராஃபிட் புக் ஆகிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. அதனால் இது ஒரு நல்ல முடிவு தான். ஃபஸ்ட்டு 2 ட்ரேடோட இன்றைக்கி நம்ம நிஃப்டி 50யோட 2 ட்ரேடும் லாஸோடையே நம்ம இன்றைக்கி க்ளோஸ் பண்ணியிருக்கோங்க. நிஃப்டி 50யில் இன்றைக்கி நமக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டும் இல்லைங்க. லாஸ் மட்டும்தாங்க. அதுவும் ஒரு மினிமம் லாஸ் தான். இது ஒரு 40 பாயிண்ட்ஸ், இது ஒரு 30 பாயிண்ட்ஸ், 70 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இன்றைக்கி நம்ம ஸ்டாப் லாஸ் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்திருக்கோம் லாஸோட. ஓகேங்க, நிஃப்டி 50யோட நாளைக்கான செட்டப்ஸ் பார்த்துருவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இது வந்து நம்மளோட ப்ராஃபிட்டை கம்பேர் பண்ணையில் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய லாஸே கிடையாது. அதனால் நம்ம நாளைக்கான செட்டப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். நிஃப்டி 50 நாளைக்கு வந்து மார்க்கெட் அப் ட்ரேடில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு செட்டப் வந்து 22111, நெக்ஸ்ட்டு 22176, நெக்ஸ்ட்டு டார்கெட் 22245, நெக்ஸ்ட்டு டார்கெட் 22334, next 22420, next 22526, next 22619, next 22724. இதாங்க நாளைக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸு. சேம் வந்து டவுன் சைடு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் பார்த்துருவோம். டவுன் சைடு வந்து 22036, நெக்ஸ்ட்டு 21953, next 21903, next 21820, next 21733, 21663,
next 21592 21508. இதான் வந்து நாளைக்கு நம்ம டவுன் சைடுக்கான ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸு. ப்ராப்பராக இந்த செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம ப்ராப்பரான மினிமம் ரிஸ்கில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட சேனலை யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கான வீடியோஸ்க்கு கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம அக்யூரசி லெவல் எப்படி இருக்குன்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் அண்ட் செட்டப்ஸ் பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட் டவுன் சைட்லேருந்து ஓப்பன் ஆகி ஹை ஆச்சு. ப்ராப்பராக நம்ம செட்டப் லைன் ஓப்பன் ஆகி கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு. ஆனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து என்ட்ரி ஆக மாட்டோம். அதுக்கான ரீசன் தெரியணும் அப்படின்னா என்ட்ரி எக்ஸிட் சொல்லிவிட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வீடியோ ஒன்று கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு நம்ம செட்டப் சேனலை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரேடே வந்து நமக்கு இங்கே 48,220 டச் பண்ணிவிட்டு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. நம்ம என்ட்ரி ஆனோம். இங்கே நம்ம என்ட்ரி ஆனோம். இந்த கேண்டிலில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து என்ட்ரி ஆகிருக்கோம். ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலோட ஹையில் கொடுத்துருக்கோம். என்ட்ரி வந்து 48078 என்ட்ரி ஆகிருக்கு. ரிட்டர்ன் வந்து ஆல்மோஸ்ட் 48230 வந்து ரிட்டர்ன் போய் ஹிட் பண்ணிருச்சுங்க. 140 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டாப் லாஸை ஃபஸ்ட்டு ட்ரேட்லேயே நம்ம 140 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸை ஃபேஸ் பண்ணியிருக்கோம் ஹிட் பண்ணி. ஏன்னா இது வந்து ஒரு ஒரு பிக் கேண்டில். அதுக்கப்புறம் தான் நம்ம கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. அதனால் இது ரிட்டர்ன் க்ளோஸ் ஆகல 140 பாயிண்ட்ஸுக்கு மேலே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. செகண்டு சேம் இதே லைனை பிரேக் அவுட் பண்ணி அப் சைடு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. நம்ம என்ட்ரி ஆனோம். சேம் வந்து 48296 என்ட்ரி ஆனோம். இதுவும் வந்து ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிச்சு. இந்த கேண்டிலோட லீஸ்ட் பாயிண்டில் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருந்தோம். 48176 ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருந்தோம். ரிட்டர்ன் வந்து 100 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிருச்சுங்க. நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடில் 140, செகண்டில் வந்து 100, இந்த ட்ரேடில் 240 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் புக் பண்ணியிருக்கோம். நிஃப்டி 50ல் வந்து ஒரு 70 பாயிண்ட்ஸ் வேறு ஸ்டாப் லாஸ் புக் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து 300 பாயிண்ட்ஸ் கிட்ட ஸ்டாப் லாஸ் மட்டும் புக் பண்ணியிருக்கோங்க. ப்ராஃபிட் இன்றைக்கி இல்லைங்க. ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் எந்த மொமெண்ட்டும் இல்லை. பர்டிகுலராக இதே லைனில் மட்டும்தான் ஃபாலோ ஆச்சு. ஸ்டாப் லாஸும் கண்டினியூஸாக ஹிட் ஆகிட்டே இருந்திருக்கும் நீங்கள் என்ட்ரி ஆகியிருந்தால். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு 2 ட்ரேடுக்கு அப்புறம் நமக்கு எந்த ட்ரேடுமே கிடைக்கலங்க. பேங்க் நிஃப்டிலையும் சேம் நிஃப்டி 50லையும் இதே ஸ்டேஜ் தான். அதனால் நமக்கு ஒன்றும் இஷ்யூ இல்லை. நாளைக்கு வந்து நம்ம நல்ல ப்ராப்பர் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஏன்னா நம்ம லாஸ்ட் வீக் ப்ராஃபிட்டை கம்பேர் பண்ணையில் இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நேற்றுக்கான ப்ராஃபிட் நீங்கள் பார்க்கலையும் இது ஒன்றுமே இல்லை. அதனால் ஒன்றும் டென்ஷன் ஆகிறதுக்கு ஒன்றும் இஷ்யூ இல்லை. நம்ம வந்து நாளைக்கான செட்டப்பை வந்து பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கு செட்டப் வந்து நம்ம இப்போ பார்ப்போம். நாளைக்கான பேங்க் நிஃப்டிக்கான மார்க்கெட் செட்டப் பார்த்துருவோம். நாளைக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்ன அப்படின்னா 48338, இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு டார்கெட் 48477, நெக்ஸ்ட்டு 48635, நெக்ஸ்ட்டு 48799, நெக்ஸ்ட் 48938, next 49089, next 49208, 49545, 49784. இதுதான் நாளைக்கு நம்ம மார்க்கெட் அப் சைடு ஃபாலோ பண்ண வேண்டியதுக்கான செட்டப்ஸு. சேம் டவுன் சைடு பார்த்தோம் அப்படின்னா டவுன் சைடு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் வந்து 48175, 47987, 47844, 47660, 47517,
4733 47120 46983 46722. இதுதான் வந்து டவுன் சைடுக்கான நம்ம என்ட்ரி அதுக்கான செட்டப்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செட்டப்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன், என்ட்ரி எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ லிங்க்கை ஃபுல்லாக ப்ராப்பராக பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செட்டப்பை ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட செட்டப்ஸ் வந்து அக்யூரசி லெவல் பர்ஃபெக்டாக இருக்கும். மினிமம் ரிஸ்கில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வருவோம். ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எல்லாமே வந்து மினிமம் ரிஸ்க்கு தான். அதனால் அதை விட்டுருங்க. மந்த் எண்டுக்குள்ளே நம்ம மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை அச்சீவ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். அதனால் நீங்கள் வந்து ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோஸ்க்கு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.